இந்த இந்த இடத்துல இந்த அடுத்த கட்டில் வந்து ஒரு அம்மா ஒருத்தர் குடியிருந்தாங்க. ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் இருந்தான். திடீரென்று தலையில் அடிச்சுட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என் பையன் ட்ரெயினில் விழுந்துட்டான் அப்படின்னா. வாலிப பையன், அழகான பையன், நீங்கள் கூட யாராவது பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. வாட்டசாட்டமான உடம்பு உள்ள ஒரு பையன். ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, அவன் தப்பிச்சிட்டான். ஜீவன் கிடைச்சிருச்சு, ஆனால் கை கால் ரெண்டுமே கிடைக்கல. இதே ரயில் ரோட்டில் என்ன அப்படின்னு கேட்டா வந்து அந்த பையனை தனியாக வந்து அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்து அவனை படுத்து வச்சிருக்கிறான். அவன் முகத்துல பயம், அந்த பீதி. அவன் அந்த ரயிலுக்குள்ள குதிச்சது, அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனா அந்த முகத்துல அந்த பயம் அப்படியே அவனுக்குள்ள இருக்குது. அவன் தலையில போய் இந்த முடியை அப்படியே தடவிட்டு அவன் தலையில தடவி கொடுத்துட்டு, ஏன்பா ஏன் இந்த முடிவெடுத்த, எதுக்கு அவன் இந்த முடிவெடுத்த அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கான வார்த்தை சொன்னாங்க. என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஃபாதர், ரயில்வே கேட்டுக்கு சும்மா தான் போனேன், எங்க அம்மா அங்கிருந்து குதிக்க சொன்னாங்க, குதிச்சிட்டேன். நான் யாரு? எங்க? அவங்க பக்கத்துல நின்று இருக்காங்க. அவங்க மூஞ்சில பார்த்தோன்னே, பாஸ்டர் இல்ல பாஸ்டர், நான் சொல்லல பாஸ்டர், அவன் ஏதோ மனப்பிரமையில பேசுறான். இவன் கண்ணுல தண்ணியோட பேசுறான். இல்ல பாஸ்டர், இல்ல ஃபாதர், அவன் சர்ச்சுக்கு வராதவன். இல்ல, எங்க அம்மா ரயில்வே கேட்ல இருந்து என்ன குதிக்க சொன்னாங்க, நான் சும்மா தான் நடந்த அந்த பக்கத்துல போனேன், என்ன குதிக்க சொன்னாங்க, நீ குதின்னு சொன்னாங்க, நான் குதிச்சிட்டேன். என்னன்னு கேட்டா, அந்த பையன் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்களாமா, ரயில் தண்டவாளம் தான் பக்கத்துல இருக்குல்ல, குதிக்க கூடாதா, போய் சாக கூடாதா, நீ அதுல குதிக்க வேண்டியதானே? ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்துல இருந்தவங்க தான். குதி, பக்கத்துல தான், ரோட்ல அதிகமா பக்கத்துல இருக்க. அந்த சத்ரு, அந்த தற்கொலைக்கு நேராய் நடத்தின சத்ரு அந்த பையனை குதிக்க வச்சிருச்சுங்க. இன்னைக்கு கையும் காலும் ரெண்டுமே அவனுக்கு இழந்து, ஆனா அவரு அந்த கட்டக்காலை வச்சுட்டு இன்னைக்கு வேலை போறான். பெருநாயகம்பாளையத்தில் இருக்காங்க, பெருநாயகம்பாளையத்தில் மாறிட்டாங்க. அந்த அம்மா எப்போ இங்க வந்தாலும் என்னை வந்து பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய வார்த்தை தன்னுடைய சொந்த மகனுடைய கையையும் காலையும் இழக்க வைத்தது.